guys, welcome back to Samir Gaming. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Minecraft Survival Series Part 2 கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்கன்னா போன வீடியோல இந்த ஹவுஸை பில்ட் பண்ணிருப்போம், அப்புறம் சைடுல இந்த மரத்தை வளர்த்திருப்போம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு அழகான அனிமல் ஃபார்மிங் பண்ணி நம்ம டைமண்ட் மைனிங் போறோம். டைமண்ட்ல மைனிங் போறோம். அந்த டைமண்ட் கிடைச்சதுன்னா நம்ம அடுத்த வீடியோல நெதர் போர்ட்டலும் செஞ்சுக்கலாம். பட் டைமண்ட் கிடைச்சா மட்டும்தான். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அனிமல் ஃபார்மிங் மற்றும் அப்புறம் ஃபுட் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக ஒரு வழி ரெடி பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் பட் நான் வீட்டு பின்னாடியே செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் நிறைய தப்பாக பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, இப்போதைக்கு அப்படியே இந்த வழியை ரெடி பண்ணிக்கலாம். ஏன் வீட்டு பின்னாடியே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடு கெட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏஎஃப்கேவும் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இது மாதிரி நார்மலாக பண்ணிட்டு போக போக ஆட்டோமேட்டிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு செமி ஆட்டோமேட்டிக் தான் கட்ட போகிறேன். இந்த இடத்துல லைட்டாக அடைச்சி விட்டுருவேன். அடைச்சி விட்டால் தான் ஃபார்ம் கட்ட கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, கேமை விட்டு வெளியே போயிட்டு வந்தேன். அப்படிங்க அம்மா கடைக்கு போக சொன்னாங்கன்ட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெடிக்கிறவனா என்னடா க்ரீப்பர் சோதனைகள் ஆவலியேன்னு பார்த்தேன். சரி, இந்த வெளியும் அப்படியே ஒரு க்ரீப்பர் வந்தான். வெட்டிக்கிறமா அந்த க்ரீப்பரை நம்ம தூரமாக போய்ட்டு அது வெட்டி பண்ணிவிடணும்னு நினச்சேன். சரி, அப்படியே ஓரமாக கொண்டு போய் வெடிக்க விட்டுடலாம். பையன் அதுதான் வந்தான், ஆசைப்படுறான். செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா நம்ம ஃபார்மிங் லேண்டு வழியாக உள்ளே போய்ட்டு அவனை அடித்து இழுத்துன்னு வந்துடலான்ற ஐடியா இருந்தேன். ஓகே, பற்றி ஃபார்மிங் லேண்ட் வழியாக நான் உள்ளே போயினுக்கிறேன். இப்போ ஒரு சவுண்டு கேட்கும், எனக்கு உயிர் பயத்தையே கொடுத்துச்சு. நல்ல குட்டிரா சாத்தி வெளியே வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அப்படியே பாட்டு பாடினே வெளியே கூட்டின்னு வந்துட்டேன். இந்த இடத்துல வெடி விட வேணாம், இப்போ தான் கஷ்டப்பட்டு ஃபார்மிங் வேறு கிளியர் பண்ணால் கொஞ்சம் தள்ளி எத்தனை வெடி விடலாம். ஓகே, இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வெடிச்சேன்னா அப்படியே கொஞ்சம் டட்டும் கலெக்ட் பண்ணி விடலாம். வாடா வெடிடா இப்போதைக்கு க்ரீப்பர் வேறு வெடிச்சிட்டான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் அதை வெடிய விட்டேன். இந்த ஆள் அப்படி தான் சீன் போடுவேன். ஓமிங்க ஓகே, இப்படி வீடு பின்னாடி சைடு பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது. வீடு முன்னாடி இருந்து பார்த்தாலும் வரல. வயிற்று தலையா நீயும் உன் ஃப்ரெண்டை வந்து ஏன்டா அடியா வீடு அடிக்கிறீங்க? ஐயோ என்கிட்ட வேலைங்க எதுவும் அடிக்கல. ஓமிகா சை இப்படியே இதுக்கு நான் க்ரோச் பண்ணி அடிக்கலாம்னு நினச்சிக்கல. அவனே சேர்த்து போயிட்டான். அப்பப்போ அசிங்கப்படுறது சகஜம் தான். நமக்கு ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம இது செய்யலாம். ஃபிஷ்ஷிங் ராடு பவுண்டாரெலாம் செய்யறதுக்காக ரெடி ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஃபுட்பால் வேறு கம்மியாச்சு. நான் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இது சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லாம்? கொஞ்சம் ப்ரெட்டு செஞ்சுக்கலாமா? ஓகே, இந்த 47 கிலோ இதுலேருந்து ஒரு 7 வீட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்தால் பல்காக வருது. 7 மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே ஓகே, இன்னும் 2 மட்டும் தேவைப்படுதே. ஓகே, இதுலேருந்து ஒரு 4 எடுத்து, இங்கேருந்து அப்படியே இதுலேருந்து ஒரு 2 எடுத்து அங்கே வச்சிட்டோன்னா மொத்தம் 7 வீட்டு இருக்குது. இந்த 40 அப்படியே வச்சுக்கலாம். பத்திரமா வச்சுக்கலாம் வீட்டில். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு நான் எப்படி இருந்தாலும் போய் தொலைச்சிட்டு வந்துடுவேன் ஃபுட்டை. கிராஃப்டிங் டேபிள் ஓகே, நான் கிராஃப்டிங் டேபிள் வச்சேன், காணாமல் போச்சு. அதனால் இன்னொரு கிராஃப்டிங் டேபிளும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஸ்லாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன். ஸ்லாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஒரு ஹீட் பண்ணிக்கலாம். கையில் இந்த எல்லா பொருளும் போயிடுச்சு அதனால். ஓகே, இப்போதைக்கு நான் அயன் ஓரையும் ஹீட் பண்ணிக்கிறேன். அயன் இங்கேட்டாக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நைட் டைம் ஆகிற மாதிரி இருக்குது. அழகாக சன்செட் நம்ம இதுலேருந்து வருது. அதையும் உங்களுக்கு நான் அப்படியே காட்டல. உங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஷேடர்ஸ் போட்டு இது மாதிரி ஈவினிங் டைமில் காட்டுறேன். சன் கரெக்டாக நம்ம ஜன்னல் வழியாக வருவோம், கதவு வழியாக, பேக் வழியாக, ஃப்ரண்ட் சைட்லேருந்து வேணால் இது வரும். இப்போதைக்கு நைட் ஆகுதா? ஆனால் நான் வெளியே போய் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்ச டக்குன்னு பகலாக மாறிட்டு கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணிட்டு போகும்போது அது எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, என்னடா இது அப்படின்னு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் இந்த ப்ரெட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். தூங்கிடுவான். நல்ல பையன். தட்டி தூங்க வச்சிட்டேன். இப்போதைக்கு தூங்கிட்டேன். ஏன்னா ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்கின் தான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஸ்கின் இதில் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணி வச்சிடுறேன். மாதிரி தான் சொன்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ண ஆரம்பித்தேன் இந்த கமெண்ட்டை பார்த்து. அப்படி இல்லைனா இது இந்த வீடியோட பார்ட் 3 வரும். அப்படி இல்லைனா நம்ம இங்கே ஃப்ளவர் ஏதாச்சும் மோடு இது வேணால் போடுவேன். கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்சு நம்ம தான் இது மாதிரி வச்சுக்கலாம். உள்ள ஃபர்னஸில் வெளியே மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபர்னஸ்லேருந்து ஒரு 3 அயன் கேட் வச்சுருந்தால அது எடுத்து என் அயன் கேட் லைன் பக்கெட்டாக மாற்றிக்கலாம். ஏன்னா அயன் பக்கெட் வச்சு தான் நம்மளால் வாட்டர் எடுத்துன முடியும். என்னடா ஆல்ரெடி ஒரு பக்கெட் வில்லேஜில் கிடச்சிது. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா என்னங்க இதுதான் தெரில. என்கிட்ட இந்த எல்லா பொருளும் போயிடுச்சு. அது முன்னாடி இந்த எல்லா பொருளும் போயிடுச்சு. இந்த பேக்கடைஸ் தேவைப்படும். பட் என்கிட்ட எம்ராய்டு இல்லை. எம்ராய்டுக்காக வச்சுக்கிறேன். இவனையும் பொறுத்தடிலாம் இல்லை இவனை கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சிடலாம். நான் வரது வரைக்கும் டீஸ்பான் ஆகாமல் இருக்கிறேனான்னு பார்த்துக்கலாம். ஓகே, வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் போய்ட்டு
ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸ் என்னென்னா வாட்டர் தேவைப்படும். ஓகே ஹூ ஒன்று செஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூ உடஞ்சிட்ருக்கோம். ஒரு 2 ஹூ பக்கமே செஞ்சுக்கலாம்னு நினச்சேன். அவன் நான் ஸ்டிக்கு பத்தில் சரி இப்போதைக்கு ஒரு ஹூ செஞ்சுக்கலாம். அப்போ தேவைப்பட்டா 2 ஹூ செஞ்சுக்கலாம். இன்னும் 2 ஹூ வச்சுக்கின்னு ஃபார்மிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹூ மட்டும் இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு வேணாம் ஒரு ஸ்டிக்கே அப்படியே உள்ளச்சு தான். நான் எப்போவுமே நீட்டாக ஸ்டோரேஜ் சிஸ்டம் வச்சுப்பேன். நீங்களும் உங்கள் வேர்ல்டு இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா குழம்பு எந்தெந்த பொருள் எங்கேருக்குன்ட்டு அதுக்காக தான். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பொருளையும் எப்படி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் எப்படி பிரிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாப் ட்ராப்பிங் லூட்ஸு, வுட்டு, ஸ்டோனு, அப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸுக்கு ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய பயோமிக்கெல்லாம் போவீங்க. அந்த பயோமிக் ரூட்டில் எடுத்துனாதீங்கன்னா ஒரு பயோமிக்கு ஒரு செஸ்ட் இல்லை 2 பயோமிக்கு ஒரு செஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் நெதருக்கு எண்டுக்குன்னு ஒரு செஸ்ட் வச்சுக்கிறேன். நான் அவ்வளோவா கலெக்ட் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் பில்டுக்கு கலெக்ட் பண்ணேன்னா உடனே அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்காக தான் நெதருக்கு இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே போயிடுறேன். என் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே போய்ட்டு சரிங்க நான் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்மிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். போடுற எடிட்டர் 10x ஸ்பீடில். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் நோத்திக்கணும். அதை நான் உங்களுக்கு போட்டதை காமிச்சிருப்பேன். 10x ஸ்பீடில் போடுற எடிட்டர். ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் சுகர் கேன் வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாட்டர் போயிட்டு போட்டேன். பட் கிளியர் பண்ணுறப்ப இது ஒரு பெரிய தப்பாக மாறிடும். அதனால் நான் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோவோட ஒரு முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போக போகிறோம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விண்டோ செட் பண்ணலான்ற ஐடியா தான் இருக்கிறேன். ஓகே மைனிங் போகிறதுக்காக நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும்னா ஸ்டிக்ஸு தேவைப்படும், பிக்காக்ஸ் தேவைப்படும். அதுக்காக நான் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்கோல் கேப் பண்ணிடுறேன். நான் இது இருக்கும் மைனிங்கே போகல இந்த வேலை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் போனோன்னா டார்ச் தேவைப்படும். டார்ச்சும் மேக் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் தேவையான பொருளாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். நீங்களும் மைனிங் போகும்போது அந்த பொருளாக எடுத்துக்கோங்க. பட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக எடுத்துட்டேன். மைனிங்க்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினச்சி தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்டு. நான் தெரியாமல் இந்த வுட்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பிக்காக்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் உள்ளே போய்ட்டு நம்ம அந்தளவுக்குலாம் மெயின் பண்ண போதில்லை. ஓகே மற்ற செஸ்ட்லாம் காலியாக தான் இருக்கும். என்சான்மெண்ட்டுக்கெல்லாம் தனியாக செஸ்ட் வச்சுக்கிறேன். எப்படியோ புக்கு அந்த என்சான்மெண்ட் எக்ஸ்பி போட்டில் அதெல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு என்ன இருக்குது இதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு என்ன கிராஃப்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு ஸ்டிக்ஸு தேவைப்படும். ஸ்டிக்ஸ் வச்சு ஸ்வாட் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு போய்ட்டு அங்கேயே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் முக்கியமான கிராஃப்ட் பண்ணி நினச்சேன். ஸ்டோன் தப்பா வச்சுட்டேனே. காட் இப்போதைக்கு ஸ்டோன் எடுத்துகிட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வாய்ஸ் ஒர்க் பார்த்தா இதை வாங்குறேனே நான் கவனிக்கிறேன். இதில் ரெஸ்ட் எடுத்ததை இது இருக்கும். நான் இப்போ நான் கவனிக்கல. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸும் தேவைப்படும். டார்ச் உள்ள போய்ட்டு நம்ம கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். 12 தான் எடுத்துன்னு போகிறோம். ஓகே இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேவுக்கு போக போகிறோம். திருப்பியும் டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூசிக் போட்டுக்கிட்டே அப்படியே இறங்கலாம். அங்கே ஒரு தெரியுதாங்க அந்த தண்ணி மாதிரில அந்த தண்ணியை உடச்சி அப்படியே ஒரு கேவ் மாதிரி உள்ளே போதில்லை. அந்த கேவுக்குள்ளேயே போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த கேவ் தண்ணி நம்ம ஊத வேண்டியது. இங்கே ஒரு கேவ் போகுது. ஃபஸ்ட்டு இந்த கேவுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த கேவ் போகலாம். ஒரு கேவுக்காக போகலாம். நான் அந்த கேவுக்கு தான் போகலான்னு நினச்சேன். இந்த கேவுக்கு போயிடலாம். சரி ஓகே இப்போதைக்கு இதை மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போதைக்கு போகுது. ரொமேகா பெரிய கேவாக இருக்கும் போல். அதனால தான் நான் இப்போவே தண்ணி ஊற்றிச்சு. ஏன்னா நம்ம கீழே போகிறதுக்கு இல்லை திருப்பியும் மேலே வரதுக்கு கூட அப்படியே தண்ணி வழியாக வந்துடலாம். பிளாக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு போல் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நான் அடுத்த வாட்டி வரும்போது ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டிவ் மேட்ரு நடக்கும். அதனால் நீங்கள் வீடியோவில் கொஞ்சமாக பாருங்கள். ஏன்னா இந்த பக்கம் கேபிள் இல்லை, இந்த பக்கம் அப்படியே 2 என்னதுங்க இது அந்த பக்கம் இது ஓகே இல்லை நான் அது வந்து இப்போ என்னதுங்க அந்த இது ஆன்டி சைட் நம்ம ஃப்ளோர் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இது கேபிள் இது போய் இங்கே இப்படியே நான் உள்ளே வந்து செக் பண்ணிட்டு போயிருக்கலாங்க. நான் கொடுக்குற மென்டல் டார்ச்சரை நானே மென்டல் ஆகிடுவேன். ஓகே இப்படிக்கா ஒரு இது போகுது. இந்த சின்னதாக ஒரு ஓட்ட மாதிரி போதில்ல. இது கேவாக இருக்குமான்னு பார்க்கலான்னு போனேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகிறது இந்த மாதிரி தூண்டுக்குது. தூண்டுக்கிறத போய்ட்டு இவ்வளோ பெருசாகுது. சரி ஓகே எல்லாம் ஒரு இது தான். ஓகே இப்போதைக்கு நம்ம அப்படியே ஃபுல்லாக டார்ச் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தரமான சிறப்பான சம்பவம்லாம் காத்துனுக்குது. டைமண்டு இந்த கேவில் நம்ம ஒரு டைமண்ட் விட கிடையாது. மொத்தமாக விக்ரம் அந்த இன்டர்வல் பிளாக்ல மொத்தத்தையும் ஆல்ரெடி சாப்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி நம்மளும் மொத்தமாக அள்ளி சாப்பிட போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் அயன் ஓர் இருக்குது. அயன் ஓரையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நான் அப்படியே இந்த பக்கம் இருக்கிற அயன் ஓரையும் மைண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன் தலையை அம்பு வச்சு ரொம்ப நம்ம ஆச்சுன்னு இருந்தான். திருப்பியும் அவன் டீஸ் பண்ணிருப்பான்னு நினச்சி நான் அப்படியே உள்ளே இறங்கினா பார்த்தா திருப்பி ஒரு அம்பு விட்றான். இந்த மாதிரி அம்பு விட்டுன்னு தான். சரி இப்போதைக்கு இப்படி போனால் டேஞ்சரு. நம்ம ஒரு ஷீல்டு கிராஃப் பண்ணிட்டு போய்ட்டு அவனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி
கிராஃப்டிங் டேபிள் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு செய்கிறதுக்கு கிராஃப்டிங் டேபிள் தேவை இல்லையா? ஓகே, ஒரு ஃபர்னஸையும் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு காபிள் ஸ்டோன் தேவைப்படும். நான் காபிள் ஸ்டோன் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன். ஒரு 8 காபிள் ஸ்டோன் பக்கம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 8 காபிள் ஸ்டோன் தான் தேவைப்படும். 6 7 8 செஞ்சாச்சு. 8 எத்தாச்சாம்மா 8 எத்தாச்சு கரெக்டாகுது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கமெண்ட்ரி தான் தரோம். இப்போதைக்கு என்ன அர்த்தம் என்ன ஆக போகுது அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. இப்படி லைவாக தான் வாய்ஸ் ஓவர் தரேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த 4 உட் பிளாங்க்கு ஒரு 7 அயன் இங்கட் இருக்குது. அதை வச்சுக்கலாம். அயன் ஊர் இருக்குது. அயன் இங்கட்டாக மாறட்டும். பக்கத்தில் ஒரு பைத்தியக்காரன் வேணும்னே நான் பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன். அந்த பைத்தியக்காரனே அப்படியே நான் அடிச்சு துரத்திட்டேன். என்னை பார்த்து பயந்து ஓட்டான். ஓகே, இப்போதைக்கு ஒரு அயன் இங்கட்டே போதும். ஓகே, ஒரு ஷீல்டு கிராஃப்ட் பண்ணி கையில் வச்சு இப்போ அப்படியே வெறித்தனமாக போயிட்டு அந்த ஸ்கெலட்டனை போட்டு தரலாம். இப்போதைக்கு இஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனை போயிட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த பக்கம் ஒரு 2 காபிள் ஸ்டோன் இருக்கு. இந்த காபிள் ஸ்டோன் வச்சுட்டு யார் மேலே கை வைக்கிற வாடா டடான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அடிச்சிக்கலாம். அவங்க ஐநூறு ஐயோ இது கேட்ட தலையா சாவுடா பீஸ் ஐநூறுடா. ஓகே, உங்கள் அடிச்சிட்டான். மாதிரி என்ன ஒரு மரியாதை வீடியோட நினைக்கிற அடிக்கிறியா? சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த 500 எடுத்துக்கலாம். 500 ஒரு எத்தனை 500 2 3 4 5 6 7 தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பாட்டு கண்ணை முடிவு மெயின் பண்ணுறேன். இப்போதைக்கு எத்தனை 500 கிடைக்க போகுதுன்னு தெரில. எத்தனை 500 இருக்குன்னா ஒரு 9 10 11 12 13 14 16 17 500 நமக்கு ஒரே 11 கிடைக்கல. கொஞ்சம் சில 500 ஒரே இடத்துல நமக்கு கிடச்சிது. ஓகே, இப்போதைக்கு அந்த 500 எடுத்து நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஓ மை காட் என்னது இது எல்லா பொருளும் போச்சா? சூப்பர். ஓகே, அப்படியே நைட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நான் அந்த லூட்டில் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி கடுப்பாக இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை நல்லா வேறுங்க லாவா லூலில் நான் லாவா லூன்னு நினச்சி போயிட்டேன். அப்படியே இப்படி கீழே போயிடலாம். கீழே நான் லைவ் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே கொஞ்சம் கத்தி இது பண்ணினுக்கிறேன். பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்து திட்டினாங்க. ஓகே, நான் வீட்டில் ஆளுங்கள்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு லைவ் வாய்ஸ் ஓவர் தரேன். இப்போதைக்கு இந்த லாவா கர்மத்தை அரைச்சி விட்ருவோம். ஏன்னா திருப்பியும் அது வேறு வந்து பொங்கி வலிய போகுது பாசம் நம்ம மேலே. இப்போதைக்கு இந்த இடத்துல அடிச்சு விட்டாச்சு. ஐயோ ஓமேகா ஜஸ்ட் மிஸ்ங்க தப்பிச்சிட்டோம். இன்னும் இல்லைனா இன்னத்துக்கு நம்ம திருப்பியும் நம்ம மேலே பாசத்தை பொங்கி வலிச்சு இருக்கோம் லாவா. இந்த இடத்த அடைச்சி விட்டோன்னா கண்டிப்பாக லாவா மென்டல் மாதிரி அடைச்சி விட்டேன். சரி விடுங்க பாரு. இப்போதைக்கு லாவா பார்த்தீங்கன்னா வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இனிமேல் லாவா அந்த இதுலேயே சிக்கிக்கும். வெளியே வருவேன் அப்படின்னு கேட்டேன். ஓகே, வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நல்ல பையன் லாவா. இப்போதைக்கு இது 2 பிளாக் பேஸ் பண்ணிட்டு மேலே போய்ட்டு நான் வேறு எதாவது ஓகே, எல்லா லூட்டுமே கிடச்சிச்சு. சில லூட் தான் கிடைக்கல. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக மாட்டுச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கோல்டு வரும் ரெஸ்டோன் வரும் வந்துச்சு. அது வைன் பண்ணணுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எது தேவைன்னா ஃபர்னஸ் தேவைப்படும். ஃபர்னஸ் போட்டு ஃபர்னஸ் தேவைப்பட்டால் மட்டும் போதாது, அயன் தேவைப்படும். பட் இந்த விட்டு பார்த்தாதுன்னு தெரியும். பட் இந்த போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் லாவா இருந்துச்சு. எங்கேருந்து லாவா வருதுன்னே தெரில. பாட்டுக்குச்சு. சரி, இந்த பிளாக் உடச்சி விட்டதுக்கப்புறம் என்னன்னு தெரில. லாவா தானாகவே கண்ணாம்பிச்சு. உண்மையாக நான் எதுவுமே பண்ணல. அது பாட்டுக்கு இதுவாக இருக்கும். உங்களுக்கு எதனால் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இருட்டாயிடுச்சு. இதை தட்டினா கொஞ்சம் வெளிச்சமாகும். இப்போதைக்கு இதை தட்டிக்கலாம். எங்கே ஃபர்னஸ் கண்ணுக்கே தெரில எதுவுமே. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஒரு ஐந்து இங்கிட்ட தான் அவங்ககிட்ட இருக்குது. ஓகே, நம்ம கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஏதாச்சும் ஸ்லாப் மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை இவங்க அப்படியே போட்டுடலாங்க பிளாங்காகவே. ஸ்லாப் பண்ணி போகிறதோட கேவுக்குள்ள தானே இருக்கிறோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சுற்றி கொஞ்சம் லைட்டப் பண்ணிக்கலாம். ஏன்னா மாப்ஸ் ஏதாவது ஸ்பான் ஆகிட போகுது. அதுக்காக தான் எனக்கு அந்த இடத்துல லாவா ஏதோ ஒழுகுற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம போய்ட்டு அந்த லாவாவையும் பார்த்துட்டு வந்துடலாம் நினச்சி அந்த லாவா கிட்டே போய் நின்றேன். இந்த இடத்துல தண்ணி, அந்த இடத்துல லாவா ஒரே மாதிரி இல்லைங்க சூப்பராக. ஓகே, நானும் இது மேலே ஏதாச்சும் தெரிதான்னு பார்த்தேன். ஓகே, இல்லை. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ஏதாச்சும் தெரிதான்னு பார்த்துக்கினே போனேன். அதுதான் உண்மை. ஓகே, இப்போதைக்கு லைட்டு வேலை இதை தட்டி விட்டோன்னா இதுவே கொஞ்சம் வெளிச்சம் தரோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் ஒரு ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அயன் ரைட் ஆயிடுச்சுன்னா அயன் நக்கட்டாக மாறும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னஸில் ஒரு 3 அயன் இருந்துச்சு. நம்மகிட்ட ஒரு நம்ம கிராஃப்ட் இதில் ஒரு 4 இருக்குது. இப்போதைக்கு ஸ்டிக்ஸு செஞ்சு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அயன் பிகாக்ஸி தான் நம்ம வெள்ளோட. ஆனால் அயன் ஆல்ரெடி நான் மைன் பண்ணிட்டேன். பிகாக்ஸ் செய்யலை. அது வச்சு பக்கெட் செஞ்சுட்டேன். இப்போதைக்கு அப்படியே ஃபர்னஸ் உடச்சிக்கலாம். முன்னாடி கோல்டெல்லாம் உடச்சிட்டு போயிடலாம். நான் நமக்கு ஃபர்னஸ் விட கோல்டு தான் பார்த்துட்டேன். அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் மெயின் பண்ணி போயிடலாம். ஓகே, இதுக்கு மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக மாட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். மியூசிக் ஆட் பண்ணிட்டு
ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஒரு மைண்ட் சாஃப்ட்டில் பார்த்தேன். இந்த மைண்ட் சாஃப்ட்டில் போய்ட்டு லோடு அடிக்கலாம். இங்கேருந்து எம்எல்ஜி பண்ணி குச்சிடலாம். ஓகே, எம்எல் கண்ட நேரத்தில் வரும், இது ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் வராது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தை விடுங்க. இப்போதைக்கு மைண்ட் சாஃப்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு நான் ஐடியா பண்ணுங்க. மேலே தெரிஞ்சு அவங்களுக்கு எங்கே காட்டுறேன். தூங்குற மாதிரி தான் பேசுவேன். லைட்டாக தூங்க கதை டப் பண்ணுறத பார்த்துக்கிறதுங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மேலே பார்த்துன்னா இந்த இது தெரியும் உங்களுக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டினேன்னு தெரியும். அது ஒன்றும் பிசி இல்லை, என்ன தான் அந்த மாதிரி தெரியுது. இது பிசி வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஒரு ட்ரீம் இருக்குது பிசி வாங்கணுன்ட்டு. கூடிய சீக்கிரம் வாங்கலாம். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் பிசி வாங்கிடலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வழியாகவே மேலே போயிடலாம். மூச்சு முட்டுமேன்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்ம தண்ணி பக்கத்தில் வைக்கலாம். இப்படி தண்ணிக்கு ஓரமாக வந்துக்கலாம். ஓரத்துலேயே போனால் மூச்சு முட்டாது. அட எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு அப்படியே நம்ம மேலே போயிட்டு நம்மளுக்கு மைண்ட் சாஃப்ட்டில் லூட்லாம் அடிச்சத அப்படியே காட்டினேன்னா நான் 1 மணி நேரம் பண்ணுவேன். ஒரு 2x 3x ஸ்பீடில் போட்டு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே மைண்ட் சாஃப்ட் ஏறணும். ஏறி கொஞ்சம் சீட்டாக வந்தேன், அந்த இடத்த கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்து நான் வந்தோடனே எனக்கு ஒரு டைமண்டோட வரவேற்றானுங்க. இந்த இடத்துல ஒரு தரமான சம்பவம் ஆகும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் அந்த தரமான சம்பவம். இதுக்கப்புறம் நான் லைவ் வாய்ஸ் ஓவரில் இந்த லாவை வடைச்சி விட்டுடலாம். எனக்கு நான் இந்த டைமண்ட் எடுக்க போகிற நேரத்தில் லாவாவில் போய்ட்டு சிக்கன் 64 மாறிட போகிறேன். இல்லை 65 ஆக்க முடியாது, அதில் தான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் ருட்டுக்கு இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் மைண்ட் பண்ணுறேங்க. இது இப்படி ஸ்ட்ரிங்காக கிடைக்குதுங்க. நமக்கு அந்த வெப்பாகவே கிடைக்குமேங்க. எனக்கு ஸ்ட்ரிங்காக கிடைக்குது. நம்ம வெப்பு தானே கிடைக்கும் ஸ்வாடை வச்சு மைண்ட் பண்ணால். ஓகே, சம்திங் மிஸ்ட்ரி. சரி, ஓகே, அப்படியே அது கீழே. ஓகே, இதுலேயும் ஒன்று தாண்டிடுச்சு. இப்போதைக்கு நான் ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட சீசன் 1 நம்மளோட வீடியோவோட ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுக்க போகிறோம். இருங்க, NPX மேலே தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமண்டு இது தான். ஓ மை காட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இருக்குது இப்போ அதோட சந்தோஷமாக இருக்குது வீடியோ பார்க்கும்போது. இப்போ என்ன பண்ணுவேன்னா பிக்காக்ஸ் வச்சுக்கலாம், டைமண்ட் உடச்சிக்கலாம். அட கீழே ஊந்துடுச்சு, எப்பட்றா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இப்போதைக்கு என் தம்பி சொன்ன ஒரு கேவலமான ஐடியா கேட்டு நான் பண்ணதுனால நான் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துகிட்டு குதிக்கிறா. வீடியோவில் பார்க்கவும் நல்லா இருக்கும்ண்ணா. சரின்னு சொல்லிட்டு நான் தண்ணியை ஊற்றி விட்டு குதிச்சிட்டேன். ஓ மை என்ன ஆச்சுண்ணா சைடில் குதிச்சுட்டு வந்துச்சிட்டேன் அப்படின்னு கத்தணும் தோணுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இப்போதைக்கு கத்தினதை பார்த்து திட்டினாங்க. அது திட்டு வைட்டு தான் வந்து உட்காந்து திருப்பியும் டப்பிங் பண்ணுறேன். சரி, கத்தினது கூப்பிட்டு திட்டினாங்க. நான் வந்து அதை நான் ஸ்லோவாக கத்தியிருப்பேன் உங்களுக்கு கேட்குற மாதிரி. ஃபஸ்ட்டு கத்தினது ரெக்கார்ட் பண்ணேன். நாங்கள் கூப்பிட்டு அதோட சேர்த்து கத்தினது கூட ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இங்கே வரலாமா பையங்கிறான். இப்படி நம்ம இல்லைங்க சல்லக்குட்டி கிரீப்பர்லாங்கிறாங்க. ஐயோ, நல்லா வெடி கூட்டுருக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போதைக்கு நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். திருப்பியும் 2வது அட்டை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மைண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சாண்டு கொட்டிட்டு அதுலேருந்து தான் நான் ஏறினேன். சாண்டுலேருந்து தான் நான் ஏறுறேன். ஓகே, அந்த மைண்ட் சாஃப்ட்டில் ஏதாச்சும் உருப்படியாக கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஒமேகா திருப்பியும் ஒரு டைமண்ட் கிடச்சிச்சிங்க. ஓபி லெவல்லாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்லேயே தம்ப்ளைனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நான் தம்ப்ளைன்லாம் செட் பண்ண மாட்டேன். பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்படியே டைமண்டுக்கு மட்டும் தனியாக மிதக்க விடலாம். இது ஸ்டோன் 9 வாலி மெயின் 9 மெயின் பண்ணேன். ஸ்டோன் பிஐஸில் மெயின் பண்ணி டக்குன்னு டைமண்ட் ஏதாச்சும் மெயின் பண்ணி விட்டு ஏதாச்சும் ஆகிடப்போது. சரி, ஓகே, இன்னும் ஒரு பிளாக் கீழே போய்ட்டு டைமண்டுக்கு மேலே இல்லை கீழே நின்று குத்தாட்டம் கோயில இன்னும் டைமண்ட்ஸ் இருக்குது. நான் மிக டைமண்ட் நிறையவே இருக்குங்க. நான் கம்மியாக தான் இருக்கேன். சரி, ஓகே, கீழே போயிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்டாகும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துன்னே இருக்குது. ஓகே, ஏதாச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் ரீல்ஸ் போடுவாங்க. ரீல்ஸ் போடுவாங்க. ஓகே, இப்போதைக்கு மண்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் ஃப்ரண்ட் வியூ மாற்றின்னு வந்து டான்ஸ் ஆடி நின்றேன். பார்த்தீங்களா,
டைமண்டு மாதிரியே நாங்கள்லாம் காலை வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டு மாதிரியே காலை வச்சுருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டுக்கு படித்த சந்தோஷத்தில் நான் எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரியல. தூக்க கலக்கத்தில் டைமண்டை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் நைட் டைம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் தூக்க கலக்கத்தில். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 7 சப்ஸ்கிரைபர் ஆச்சு. இன்னும் ஒரு 3 பேர், இன்னும் ஒரு 3 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் 10 சப்ஸ்கிரைப் வச்சிடும். அது மட்டும் நம்ம நான் டைமண்ட் மீன் படுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ரெக்கார்டர் ஆஃப் பண்ணேன், ஃப்ரண்ட் வியூ மாற்ற, அப்புறம் ரெக்கார்டர் ஆன் பண்ணவே டைமண்டை மீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த என்னென்னா ரெக்கார்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணேன், ரெக்கார்ட் ஆகலை. சரி, சூப்பர் விடுங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே பக்கத்தில் இந்த சிலந்தி வலை அதெல்லாம் தூக்கின்னு போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி வலையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கும் தேவைப்படும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். ஓகே, இந்த செஸ்ட் பாக்ஸ் நம்ம லூட்டில் வச்சு 10 XPலேயே பெற்றிருக்கோம். ஓகே, நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மற்ற இடத்துல நான் சும்மா அப்படியே சுற்றி தான் பார்க்க போகிறேன், வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஓகே, எப்படியே நம்ம வீடு கிட்டே வந்துட்டேன். இந்த ஐயோ, நாங்கள் வீடை காணோமே. வீடு கிடச்சிச்சு. வீடு டக்குன்னு மேஜிக்கில் மறைஞ்சு போச்சு. இப்போ நான் சொடக்கு போட்டேன் இந்த வேலை, அதனால் அப்படியே வந்துச்சு. இப்போதைக்கு வீடு ஃபார்மிங் லேண்ட் வழியாக தான் போகிறோம். இப்போதைக்கு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு நைட்டு டே ஸ்கிப் பண்ணிடலாம். நான் டக்குன்னு ஒரு மாடுலேஷனில் பேசுவேன். நான் வீடியோவை கட் பண்ணிட்டு அடிக்கடி எங்கேயாச்சும் போவேன். இல்லை இந்த பக்கத்தில் நாய் கத்தினது அது இப்போ அடிக்க போவேன். அதனால் ஒரு வாட்டி ஒரு மாதிரி பேசுவேன். தப்பாத்துக்கு வந்தீங்க. நான் இன்னும் நமக்கு இன்னும் ஸ்டுடியோ வரணும். நான் பார்த்தீங்கன்னா எங்கே டப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். அப்போ தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு டப்பிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கை பாருங்கண்ணே ஒரு அழகாக இருக்குல்ல. ஓகே, நான் ஷேட் ட்ரெஸ் நேற்று போன வீடியோவில் அப்டேட் பண்ணது தான். அப்படி இருக்குது. ஜாயிண்டட் கிளாஸும் இருக்குது, டோரும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கின் இல்லை, இப்போதைக்கு போய் ஸ்கின் அப்டேட் பண்ணிட்டேன். என் ஸ்கின்னும் லோட் ஆகலை, அதையும் அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைமண்ட்ஸ் இருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் நான் அப்படியே ஸ்டோரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது தெரியும். ஓகே, இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு. எத்தனை இவ்வளோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் சன்செட் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம வீட்டு பின்னாடி சைட்லேருந்து சன்னு உள்ளே போகும், ஃப்ரெண்ட் சைடில் 3 உள்ள வரும். நான் 3ஓட சன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் நான் தான் சன்னை காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பால் மாதிரி அழகாக தெரியுது. ஓகே, இப்போதைக்கு நான் வியூ மாற்றி காட்டுறேன். அழகாக அப்படியே உள்ள போயினுக்குள்ள. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய் மூனை பார்க்கலாம். மூணு எப்படி வெளியே வருதுன்ட்டு. மூணு பார்த்தீங்கன்னா நார்மல் மைங்கஃப் மூணு மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா அதுவும் ஒரு அழகான கிரியேச்சர் தானே. எப்படியே நம்ம இறக்கிட்டோம். ஓகே, ஆஃப் மூன் மாதிரி வருது. ஆஃப் மூன் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் போல். ஓகே, மூணு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல, ஆனால் சன்னு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுத்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீடியோ வென் பண்ணிக்கலாம் தான். பட் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அனிமல் ஃபார்மிங்கும் பண்ணலான்னுக்கிறேன். பட் உங்களுக்குலாம் போர் அடிக்கும், ஆனால் நான் 10 XPலேயே போட்டுட்டு அனிமல் ஃபார்மிங் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பை பாய்.
ஃபைனலி நம்ம அனிமல்ஸ்லாம் பிடிச்சி போட்டாச்சு. இப்போதைக்கு அப்படியே டார்ச்லாம் செட் பண்ணிட்டு நம்ம இதோட அந்த வீடியோவையும் என் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் ஒரு டார்ச்சு, இந்த பக்கம் டார்ச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் டார்ச் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலலாம் ஸ்லாப் வச்சுக்கிறேன் வாட்டர் ஃப்ளோ ஆகாமக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் இருக்குது. பட் போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டை திறந்துட்டு அப்புறம் இங்கே ஒரு கேட் இருக்குல்ல, அந்த கேட்டை திறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். விடுங்க, நம்ம வேறு ஃப்யூச்சரில் நீ ஆட்டோமேட்டிக் பண்ணுறோம். இப்போதைக்கு செமி ஆட்டோமேட்டிக்னால தான் வச்சுக்கிறேன். ஓகே, வெளியே பார்த்தீங்கன்னா அதை மூடிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வாட்டர் மெலான்ஸு பம்கின்ஸ்லாம் இப்போவே வளர ஆரம்பிச்சிச்சு. சிக்கன்லேருந்து வராதுன்னு நினச்சா வந்துடுச்சு. விடுங்க பார்த்துலாம். ஓகே, அந்த மட்டும் நீ சுதந்திரமாக சுற்றுலா தம்பி. ஓகே, இது மேலே அப்படியே நம்ம வீடியோ வெயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் தெரியும். அந்த ஏன் அவ்வளோ கேவலம்ன்றேன்னா என் ஸ்கின்னே என் வீடியோ பார்க்க வரல. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் என்னென்ன பண்ணுறேன்னு இப்போவே சொல்லி வச்சுக்கிறேன். நான் ஆஃப்லைனில் ஒரு சுகர் கேன் ஃபார்ம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குரிக்ஸில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்குரிக்ஸாக கட் பண்ணேன்னு வீடியோ நான் சுகர் கேன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்ளைனில் ஒரு சைடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குரிக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை பை.